எப்படி இருக்குது பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஜீராவில் அப்படியே ஊறி நிற்கிது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். எல்லா டீ கடையிலையும் கிடைக்கும். மடக்கு காய்ச்சா செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. நான் ஒரு கப்பு ஜீனி எடுத்துக்கிறேன். அதே கப்பால் கொஞ்சம் மைதா எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கிறோம். கொஞ்சம் போல் பேக்கிங் பவுட்ரு சேர்த்துங்க. நான் கொஞ்சம் போல் நெய்யை ஊற்றிக்கிறேன். நல்லா அந்த நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்களா? நல்லா உடச்சி விட்டுங்க. நான் உடச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன்னா, நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ தண்ணியை நல்லா தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துங்க. நல்லா பரோட்டா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். நெய்யை ஒரு 4 ஸ்பூன் விட்டுங்க, போதும். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துங்க. தண்ணி தெளிச்சியே நீங்கள் பிசைஞ்சிக்கிங்க. சரிங்களா? நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. ஒட்டாமல் வந்துடுச்சு. இது மாதிரி இருக்கட்டும். நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இது பட்டில் ஊறட்டும். நம்ம ஜீரா செஞ்சுக்கிறோம். சரிங்களா? நான் இப்போ ஒரு கப்பு ஜீனி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு கப்பு ஜீனிக்கு நான் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். சரிங்களா? இந்த ஜீனி முழுகிற மாதிரி அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா அடுப்பை பற்ற வச்சுக்கோம். ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறேன். அந்த 4 ஏலக்காவும் அதை விட சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வரட்டும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு இது. நான் எடுத்த அளவே நீங்களும் எடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த ஸ்வீட்டு நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு. இது போதும். சரிங்களா? இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சைடு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மாவை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை 3ஆக பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? 3 உருண்டையாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதை தேய்ச்சிக்கிறோம். இப்போ நான் 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா தேய்ச்சி நம்ம கட் பண்ணிக்கிறோம். எந்த கட்டையில் தேய்க்க போகிறீங்களோ அதில் நல்லா இந்த மாதிரி மாவை எடுத்து தேய்ச்சிங்க. இப்போ இந்த மாவை இதில் வச்சு அழுத்திக்கிறோம். சரிங்களா? இது நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம். நைஸாக தேய்ச்சிங்க. நல்லா இது மாதிரி தேய்ச்சிங்க. இப்போ நான் அந்த கட்டை ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டேன். இது வந்து சின்ன கட்டை தான். இதில் என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் போல் ஆயில் போட்டிருக்கிறேன். ஆயில் போட்டு இப்படி தேய்ச்சி விடுங்க. இப்படியே தூவி விடுங்க. சரிங்களா? பவுடரை தூவி விட்டு லைட்டாக இப்படி மேலே எல்லாம் தேய்ங்க. இப்போ என்ன செய்கிறோம்னா, இப்படியே உருட்டுங்க. இப்படியே உருட்டி கொண்டுட்டு வாங்க. சரிங்களா? இப்படி உருட்டி கொண்டுட்டு வந்து இப்படி மட்டும் தட்டுங்க. நல்லா இப்படி உருட்டி கொண்டு வந்து இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்னா, இந்த லாஸ்ட்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் லைட்டாக தண்ணி தொட்டு அப்படியே உருட்டிங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே லைட்டாக அமுக்கி விடுங்க. சரிங்களா? இப்போ 2 ஓரத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2 ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது அடுத்த நடை பிசைஞ்சிக்கலாம். நல்லா இப்படி அமுக்கி விடுங்க. போனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி எடுத்து வச்சுங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி லேயராக இருக்கணும் உள்ளுக்குள்ளே. இப்போ என்ன செய்கிறோம், இதை லைட்டாக இப்படி அமுக்கி எடுத்துங்க. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்னதாக அமுக்கி எடுத்துக்கிறோம். இது நான் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உருட்ட ஆரம்பிங்க. சரிங்களா? இதே மாதிரி கரெக்டாக இது மாதிரி வெட்டி எடுத்துங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி லேயராக இருக்கணும். 2 சைடும் இப்படி அமுக்கி விடுங்க. போதும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆயிலில் போட்டுக்கிறேன். சரிங்களா?
இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன், கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சரிங்களா? இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டு நான் எடுத்து போட்டுக்கிறேன். சரிங்களா? நல்லா வெந்து வரட்டும். சரிங்களா? அப்படியே கையில் தெறிக்காமல் எடுத்து போடுங்க. மீடியமான தீயில் வச்சுங்க. அது நல்லா வேகட்டும். அப்படியே பரட்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும் கீழே. நல்லா வெந்து வரட்டும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே செஞ்சு குழந்தைக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்படியே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருவாங்க, மீடியமாகவே வச்சு நல்லா பரட்டி விடுங்க. சரிங்களா? நான் 1 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துங்க. இதே மாதிரி வரணும், இன்னும் கொஞ்சம் வரணும். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. அப்படியே போதும், இந்த கலர் இருந்தால் போதும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த கலர் வரட்டும். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது அப்படியே இப்போ நம்ம ஜீராவில் இதை போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா ஊறட்டும். சரிங்களா? அப்படியே சூட்டோடு போடுங்க. நல்லா இந்த ஜீனி பாவோட கொஞ்சம் ஊறினதும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படியே பரட்டி மட்டும் விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறிட்டுனா கொஞ்சம் சூடு பண்ணிங்க ஜீராவை. சரிங்களா? இப்போ நல்லா ஜீராவில் ஊறிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்க, இந்த ஜீரா அவ்வளோ சூடாக இருக்குது. நான் அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? நல்லா ஊற விட்டு எடுத்துங்க, போட்டதும் எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தீபாவளிக்கு நீங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி எடுத்துக்கிட்டு பாருங்கள். சரிங்களா? இதே மாதிரி எடுத்துக்கிறோம். அடுத்த பேஜ் எடுத்துக்கிறோம். நம்ம 2வது முறை போட்டு எடுத்துக்கிறோம். பார்த்து எண்ணெய் திரிக்காமல் போடுங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு சர்க்கரை பாவு மீடியமான சூட்டில் இருக்கணும். சூடு இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். விரட்டி விட்டுக்கிட்டே இருங்க, நல்லா ஊறட்டும். சரிங்களா? நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஜீராவில் அப்படியே ஊறி நிற்கிது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது சூடு ஆறுனதும் நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். உள்ளே அப்படியே தேன் மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி நான் எடுத்த அளவே எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டு வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? வெரி ஈஸி, வெரி சிம்பிளாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு. தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷலாக இதையும் நீங்கள் செஞ்சீங்க. எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். பொங்கல் சேகர்.